பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு மனிதனுக்கு பின்னால் ஒரு மனிதன் எதனால் செல்கிறான்? ஏதாவது ஒரு ஆதாயத்திற்கு தான், ஒரு நன்மை கிடைக்கும் அல்லது ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒரு மனிதனுக்கு பின்னால் ஒரு மனிதன் போகிறான். தாவீதுக்கு பராக்கிரமசாலியாய் இருந்த எலெயாசர் இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். ஆம், ஜனங்கள் அவனோடு போரிட செல்லவில்லை. அவன் போரிட்டு வெட்டி போட்ட பிறகே கொள்ளையிட சென்றார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக சென்றவர்களோ அவர் வியாதிக்காரர்கள் இடத்தில் செய்த அற்புதங்களை கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டும் அவருக்கு பின்பாக ஜனங்கள் சென்றார்கள். தனக்கு பின்னால் வந்தவர்களின் தேவையை இயேசு நிவர்த்தி செய்தார். அதாவது அவர்களை குணமாக்கினார், அவர்கள் பசியை போக்கினார். அவர் மற்றவர்களுக்கு செய்த அடையாளத்தையும் அற்புதத்தையும் நன்மையையும் கண்ட பிறகு அவருக்கு பின் சென்றார்கள். அவரிடத்தில் நன்மையை பெற்றவர்களும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு எரிகோவிலிருந்து புறப்படுகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக அடையாள அற்புதங்களை செய்திருக்கிறார். அவரை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலும் செய்த அடையாள அற்புதங்களை நாம் கண்டிருக்கிறோம். இயேசுவின் அடையாள அற்புதங்களை பெற்றிருக்கிற கண்டிருக்கிற நாம் யார் பின்பாக செல்கிறோம்? தங்களுடைய வலைகளை போட்டுவிட்டு அவருக்கு பின்பாக சென்றவர்களுக்கு அவர் ஊழியத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார். மனிதனுக்கு பின்பாக செல்கிறவர்களுக்கு ஏமாற்றமும் பிரிவும் ஒரு நாள் நிச்சயம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ தனக்கு பின்னால் வருகிறவர்களின் பசியை அறிகிறவர், வேதனையை அறிகிறவர், தேவையை அறிகிறவர், சுகத்தை விரும்புகிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். எனவே எதையாவது எதிர்பார்த்து மனிதர்களின் பின்பாக சென்று ஏமாறுவதை விட இயேசு நம் வாழ்க்கையில் செய்த அடையாள அற்புதங்களை நினைத்து விசுவாசித்து அவருக்கு பின்பாக நாம் நன்றியோடு, பார்வையடைந்த குருடனைப் போல, தங்களுடைய வலைகளை போட்டுவிட்டு சென்ற சீசர்களைப் போல விசுவாசத்தோடு, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஸ்திரீயைப் போல, லாசரு மரித்து 3 நாள் ஆன பிறகு கூட அவர் வருகிறார் என்று அறிந்த மரியாள் எதிர்கொண்டு அவரிடத்தில் ஓடியதைப் போல, உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட சீசர்கள் அவருக்கு பின்பாக சென்றதைப் போல நாமும் இயேசுவுக்கு பின்பாக சென்றோமானால் நம் தேவைகள் நிவர்த்தியாகும், நோய்கள் சுகமாகும், தேவைகள் சந்திக்கப்படும். அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இருப்பதால் அவர் நம்மோடு இருந்து கொண்டு நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்து அவரும் மகிமைப்பட்டு நம்மையும் மகிமைப்படுத்துவார். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் உறவினர்களுடைய வாழ்க்கையிலும் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களின் வாழ்க்கையிலும் நீர் செய்த அடையாள அற்புதங்களை கண்ட பெற்றுக்கொண்ட நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் எங்கள் சுயத்தை வெறுத்து உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றி உமக்கு பின்பாக வரக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.